கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு ஜோதிடர் ரவி ரங்கசாமியின் அன்பு வணக்கம். 2019 வருடம் ஏப்ரல் மாதத்தின் ராசி பலன்களை தற்போது ரிஷபராசினருக்கு பார்ப்போம். இந்த ரிஷபராசினருக்கு ராசியாதிபதியான சுக்கிர பகவான் மிகவும் யோகமாக இந்த மாதத்தில் உலவுகிறார். தொழில் ஸ்தானத்திலும் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு வருமான ஸ்தானத்திலும் உச்ச வீட்டிலும் உலவுகிறார். சுக்கிர பகவான் உச்ச வீட்டில் லாபஸ்தானத்தில் மாளவ யோகம் தரக்கூடிய 100க்கு 100% மாளவ யோகம் தரக்கூடிய சொல்லி மாளாது என்று சொல்வோம் அல்லவா, அந்த அளவிற்கு 1க்கு 2 2க்கு 4 என்ற வகையில் யோகங்களை பெருக்கி தரக்கூடிய ஒரு யோகமாக மாளவ யோகம் அமைகிறது. அந்த மாளவ யோகம் தரக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிர பகவான் மிகவும் விசேஷமான கோச்சாரத்தில் உலவுகிறார். நான் சொல்வதை விடவும் நீங்கள் நினைப்பதை விடவும் கூடுதல் வருமானம், தொழில் சார்ந்த அனுகூலங்கள் எல்லாம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ரிஷபராசினருக்கு அமைகிறது. இந்த ரிஷபராசியில் இந்த மாதத்தில் செவ்வாய் பகவான் முழுவதுமாக ரிஷப வீட்டில் உலவுகிறார். தைரியம், தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. எடுத்த முயற்சிகளில் காரிய வெற்றி, காரிய அனுகூலங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. இப்படி ரிஷபராசினருக்கு நான் விசேஷமாக சொல்லிக் கொண்டிருப்பதை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படலாம். ரிஷபராசினருக்கு தற்போது அஷ்டமச்சனி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கும்போது கஷ்ட நஷ்டங்களை தொடர்ந்து அனுபவித்து கொண்டிருக்கும்போது இந்த கோச்சாரம் இந்த ஏப்ரல் மாதம் விசேஷமாக இருக்கிறது என்று தாங்கள் சந்தேகப்பட்டு கொள்ளலாம். இருந்தாலும் அந்த அஷ்டமச்சனியுடைய தோஷம் குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது இந்த ரிஷபராசினருக்கு. ரிஷப வீட்டில் செவ்வாய் பகவான் தைரியக்காரகன் மிகவும் விசேஷமாக இருக்கிறார். உறவு முறைகள் சார்ந்த ஒரு கிரகம் செவ்வாய் பகவான். உறவு முறைகள் சார்ந்த வகையில் அவர்கள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அந்த செவ்வாய் பகவான் தன்னுடைய 8ஆம் பார்வையின் மூலம் அஷ்டமஸ்தானத்தை, உங்களுடைய அஷ்டமச்சனி நடைபெறக்கூடிய ஸ்தானத்தை பார்வை செய்கிறார். அதனால் சனி பகவானுடைய உக்ரம் தோஷங்கள் குறைந்து நன்மைகள் பெருகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மேலும் உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்திலையும் வருமான ஸ்தானத்திலும் உதவுவதால் உங்களால் கூடுதல் வருமானம், கூடுதல் லாபம் எல்லாம் உண்டு பண்ணிக்கொள்ள முடியும். அந்த அளவிற்கு இந்த கோச்சாரங்கள் விசேஷமாக அமைகிறது. ரிஷபராசி குழந்தைகள், முதியோர்கள் அனைவர்களுக்கும் கூடுதல் நன்மைகளுக்கு தரக்கூடிய வகையில் இந்த ரிஷபத்தில் செவ்வாய் பகவான் வலுவாக விசேஷமாக உலவுகிறார், தைரியமாக உலவுகிறார். தைரியமான சில முயற்சிகளில் ஈடுபட்டு முன்னேற்றங்களை அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த ரிஷபராசிக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் வர்க்கோத்தம யோகத்தில் உலவுகிறார். மிக விசேஷமான ஒரு கோச்சாரம். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் கேது பகவானும் இந்த குடும்பஸ்தானத்தை பார்வை செய்வதும் யோகத்துக்கு உட்பட்டு தான் இருக்கிறது. அஷ்டமச்சனி நடைபெற்று கொண்டிருந்தாலும் குடும்ப உறுப்பினர்களுக்குள் ஏற்பட்டிருக்கும் பிரச்சனைகள் இதுவரை நடந்திருந்தாலும் புதிதாக உண்டாகியிருந்தாலும் இந்த அஷ்டமச்சனி காலகட்டத்திற்குள் ஏற்பட்டிருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை அந்த பிரச்சனைகளெல்லாம் முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகளாகவும் தொடர்ந்து நடைமுறைக்கு வராத அளவிற்கு உங்களுடைய குடும்பத்தில் ஒற்றுமை நிலவுவதற்கான வாய்ப்புகளும் குடும்ப உறுப்பினர்களாம் சேர்ந்து முன்னேற்ற பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கும் முன்னேற்ற பலன்கள் இருக்கும், உங்களுடைய குடும்பத்தாருக்கும் முன்னேற்ற பலன்கள் இருக்கும். அந்த வகையில் முன்னேற்றங்களை தரக்கூடிய வகையில் இந்த ராகு பகவானுடைய கோச்சாரம் விசேஷமாக அமைகிறது இந்த ரிஷபராசினருக்கு. அடுத்து மற்ற மொழி சம்பந்தப்பட்ட நபர்களாலும் இந்த ரிஷபராசினருக்கு கூடுதல் நன்மைகள் அடைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அடுத்து 3ஆம் இடத்தை பொறுத்தவரை ரிஷபராசிக்கு 3ஆம் இடம் கடக வீடு. கடக வீட்டில் கிரகம் கிடையாது. கடக வீட்டை சந்திர பகவான் மற்றும் மற்ற கிரகங்களும் கோச்சார ரீதியாக அவ்வப்போது சந்திர பகவான் உலவுகிறார். சந்திர பகவான் அவ்வப்போது பார்வை செய்கிறார். அந்த வகையில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கடக வீடு சந்திர பகவானுக்கு உட்பட்ட, சந்திர பகவானை அதிபதியாக கொண்ட வீடு, சிந்தனை சம்பந்தப்பட்ட ஸ்தானம், அறிவு சம்பந்தப்பட்ட ஸ்தானம். இதுவரையில் கோழையாகவும் மன தைரியம் இல்லாமலும் பய உணர்ச்சியுடன் இருந்த நீங்கள் இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரை முன்னேற்றங்கள், புத்துணர்ச்சி பெற்று புது வாழ்வு நமக்கென்று உண்டு என்ற வகையில் முன்னேற்றங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தைரியத்துக்கு உட்பட்டு இந்த ஏப்ரல் மாதம் அமைகிறது. அடுத்து 4ஆம் இடம் தனம், 4ஆம் இடம் வாகனஸ்தானம், கல்வி சம்பந்தப்பட்ட ஸ்தானம். அந்த வீட்டினுடைய அதிபதியான சூரிய பகவான் 11ஆம் இடத்தில் ஏப்ரல் 14ஆம் தேதி வரை உலவுகிறார். கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் அடைவதற்கான வாய்ப்பும், வாகனம் சம்பந்தப்பட்ட யோகங்களை உண்டு பண்ணிக் கொள்வதற்கான வாய்ப்பும், தாயை ஒத்த பெண்கள் மூலம் நன்மைகள் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. அது சார்ந்த வகையில் சில சுப செலவுகள், வீண் விரயங்கள் கிடையாது, சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அடுத்து வீடுமனை சம்பந்தப்பட்ட சிறச்சொத்து சேர்க்கைகள் உண்டாவதற்கான வாய்ப்பும், வீடு சார்ந்த வகையில் வசதி வாய்ப்புகள் உண்டாவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. வீட்டிற்கு ஒளிர் பொருட்கள், லைட்டு சார்ந்த பொருட்களெல்லாம், வீட்டிற்கு தேவையான பொருட்களெல்லாம் சேருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது.
அடுத்து 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம். 5ஆம் இடத்தின் அதிபதியான புத பகவான் லாபஸ்தானத்திலும் ஏப்ரல் 11ஆம் தேதி முதல் லாபஸ்தானத்தில் உழவுகிறார். அந்த வகையில் கூடுதல் வருமானம், லாபம், செழிப்பெல்லாம் உண்டாவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. புத பகவான் நீச்சமாக உழவினாலும், லாபஸ்தானத்தில் நீச்சமாக உழவினாலும் நீச்சபங்க ராஜயோகம் பெறக்கூடிய அமைப்பு இந்த ஏப்ரல் மாதத்தில் வருகிறது. அந்த வகையில் திடீர் யோகங்களையும் திடீர் வருமானங்களையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வராதிருந்த வருமானம், நிலுவையில் இருந்த வருமானம், வழக்குகள் சார்ந்த வகையில் தடைபட்டிருந்த வருமானம் எல்லாம் இந்த மாதத்தில் இந்த ரிஷபராசினருக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சுற்று வட்டாரம், பழகிய வட்டத்தில் மதிப்பு மரியாதை உயரும். அந்த வகையில் யோகத்துக்கு உட்பட்டு தான் இருக்கிறது. அடுத்து 6ஆம் இடம் கடன், நோய், எதிரி சம்பந்தப்பட்ட ஸ்தானம். அந்த இடத்தினுடைய அதிபதி சுக்கிர பகவான் 10ஆம் இடத்திலும் 16ஆம் இடத்திலும் உழவுவதால் கூடுதல் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பும், உங்களுக்கு கூடுதல் வருமானம் வந்து அந்த வருமானம் மிதமிஞ்சிய வருமானமாக இருந்து உங்களுடைய கடன் பிரச்சனைகளாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உடல்நிலையை பொறுத்தவரை ஆரோக்கியம் மேம்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இதுவரையில் அஷ்டமச்சனிக்கு உட்பட்டும் சில உடல்நல பாதிப்புகள், பொருளாதார பாதிப்புகள், உடல்நல பாதிப்புகளால் பணம் வீண் விரயங்கள் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கிறது. இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய கோச்சாரத்தை பொறுத்தவரை இதுவரை ஆகி வந்த செலவுகளில் பாதிக்கு பாதி, அதாவது மருத்துவ செலவுகளில் பாதிக்கு பாதி அல்லது குறைந்த அளவாவது குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. யோகத்துக்கு உட்பட்டத்தான் ஆரோக்கியம் இருக்கிறது. அடுத்து மனநலத்தை பொறுத்தவரை உங்களுக்கு செவ்வாய் ராசியில் உழவுவதால் தைரியமாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உடல் சார்ந்த பயிற்சிகளெல்லாம் செய்து கொண்டால் கூடுதல் நன்மைகள் உண்டு பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனெனில் செவ்வாய் பகவான் வந்து உடல் சம்பந்தப்பட்ட கிரகம். உடல் சார்ந்த பயிற்சிகள் மற்றும் உடல் சார்ந்த பயிற்சிகளை செய்து கொண்டால் கூடுதல் நன்மைகளை அனுபவித்துக் கொள்ளலாம். அடுத்து ரிஷபராசிக்கு 7ஆம் இடம் நட்பு ஸ்தானம், திருமணஸ்தானம், களத்திரஸ்தானம். அந்த வகையில் நட்பு சம்பந்தப்பட்ட வகையில் நன்மைகள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய 7ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் தான் லக்னத்திலே இருக்கிறார். அந்த வகையில் கணவன் மனைவி ஓர் உயிர் ஈருடலாக வாழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஓர் உயிர் ஈருடலாக வாழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கணவன் மனைவி காதலர்களாக மாறிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. காதல் சார்ந்த செயல்பாடுகள் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. அஷ்டமச்சனி நடைபெற்று கொண்டிருக்கிறது. கள்ளக்காதலை பொறுத்தவரை பலவீனங்கள் தான், தோஷங்கள் தான் வந்து சேரும். நல்ல வகையில் காதலிப்பவர்களுக்கு கண்டிப்பாக அந்த காதல் கைகூடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. காதல் சார்ந்த வகையில் சில கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் மன கஷ்டங்களையும் பண நஷ்டங்களையும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அஷ்டமச்சனிக்கு உட்பட்டு இருக்கிறது. இருந்தாலும் இந்த செவ்வாய் இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய கோச்சாரத்தை பொறுத்தவரை சில காதலர்கள் நல்ல வகையில் காதலித்து கொண்டிருப்பவர்களுக்கு, தெய்வீக காதல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு அந்த காதல் கைகூடும். அதே நேரத்தில் கள்ளக்காதல் சார்ந்தவர்களுக்கு அஷ்டமச்சனி தன்னுடைய தோஷத்தை உண்டு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அடுத்து 8ஆம் இடம் திருமணம். 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். ஆயுளை பொறுத்தவரை எந்த பாதிப்பும் கிடையாது. அஷ்டமச்சனி நடைபெற்று கொண்டிருந்தாலும் ஆயுளுக்கு எந்த தோஷமும் கிடையாது. யோகத்துக்கு உட்பட்டு தான் இருக்கிறது, பாதிப்பு கிடையாது. பதவி பட்டங்கள் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அஷ்டமச்சனி நடைபெற்று கொண்டிருக்கும் போது பதவி பட்டங்கள் தேடி வருமா என்று உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். உண்மைதான், அது அஷ்டமச்சனிக்கு உட்பட்டு. அஷ்டமச்சனியோட கை ஓங்கியிருந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்த பதவி பட்டங்களோட உங்களை விட்டு போயிருக்கும். ஆனால் அஷ்டமச்சனியுடைய கை ஒடுங்கி இருக்கக்கூடிய, குறைந்திருப்பதற்கான காலகட்டம் இந்த காலகட்டம். ஏனெனில் உங்களுடைய ரிஷப ராசியில் செவ்வாய் பகவான் வலுவாக இருக்கிறார். உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் உழவுவதால் அந்த சனி பகவானுடைய தோஷத்தை விடவும் உங்களுடைய இந்த ரிஷப ராசிக்கு உட்பட்ட செவ்வாய் பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய யோகங்கள் அதிகமாக இருக்கிறது. ஆகையில் அந்த வகையில் தான் உங்களுக்கு இந்த அஷ்டமச்சனி நடைபெற்று கொண்டிருந்தாலும் இந்த செவ்வாய் பகவான் சுக்கிர பகவானுக்கு உட்பட்டு யோகங்கள், தகுதி உயர்வுகள், முன்னேற்றங்கள் எல்லாம் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தைரியமாக உங்களுக்கு பொறுப்புகள் வந்து சேருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது, நம்பலாம். அடுத்து திருமணம் சார்ந்த வகையில் எதிர்பார்த்த வகையில் திருமணம் கைகூடி வரும். அஷ்டமச்சனி நடைபெற்று கொண்டிருப்பதால் இடையில் இருப்பவர்களை நம்ப வேண்டாம். 1க்கு 2 முறை யோசித்து தான் திருமண சம்பந்தத்தை முடிவு செய்து கொள்ள வேண்டும். ஏனெனில் திருமண சம்பந்தத்தை முடிவு செய்து கொள்ள வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி திருமணத்தில் நடைபெறுவதற்கு எந்த தடையும் கிடையாது. யோசித்து முடிவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பையன் இந்த குடும்பம் நமக்கு ஓகே என்பதை யோசித்து முடிவு எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்தில் தான் இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. சந்திர பகவானுடைய கோச்சாரம் பாக்கியஸ்தானத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. அந்த வகையில் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய சுய சம்பாத்தியத்தில் வீடு மனை சம்பந்தப்பட்ட ஸ்திர சொத்து சேர்க்கைகள் நடைபெறும்.
அஷ்டமச்சனி ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டிருந்தாலும் இந்த உங்களுடைய ரிஷபராசி அதிபதியான சுக்கிர பகவான் யோகத்தில் இருப்பதால் உங்களுக்கு வராதிருந்த வருமானங்கள், நிலுவையில் இருந்த வருமானங்கள் வந்து, அல்லது தொழில் சார்ந்த வகையில் கூடுதல் வருமானங்கள் வந்து ஒட்டுமொத்த தொகை உங்களுக்கு கிடைத்து அது மூலம் வீடுமனை சம்பந்தப்பட்ட ஸ்திர சொத்து சேர்க்கைகளை நீங்கள் அனுபவித்துக் கொள்ள முடியும். அந்த வகையில் இந்த ரிஷபராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் விசேஷமாக இருக்கிறது. அடுத்து வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைத்துவிடும். பயிற்சியுடன் கூடிய வேலை கிடைக்கும், அல்லது சம்பளத்துடன் கூடிய பயிற்சியுடன் கூடிய வேலை கூட கிடைக்கும். அந்த அளவிற்கு இந்த கோச்சாரம், இந்த சுக்கிரனுடைய கோச்சாரம் விசேஷமாக இருக்கிறது. அடுத்து தொழில் சார்ந்த முதலீடுகள் தைரியமாக ஈடுபடலாம். அஷ்டமச்சனி நடைபெற்று கொண்டிருக்கிறது, அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு 10% கவனமாக இருந்து கொண்டால் போதும். மீதம் 90% உங்களுக்கு தொழில் சார்ந்த முதலீடுகள் லாபத்துக்கு உட்பட்டு பிற்காலத்தில் பிரயோஜனத்துக்கு உட்பட்டு தான் அமைகிறது. எந்த பயமும் இல்லை, தடையும் கிடையாது. அடுத்து வருமான ஸ்தானத்தில் ஜாதகத்தில் ரிஷபராசிக்கு ஆரம்பத்தில் ஏப்ரல் 14ஆம் தேதி வரை சூரிய பகவான் உலவுகிறார். அதனால் அரசாங்க ஊழியர்கள் மற்றும் அரசாங்க பிரதிநிதிகள், மக்கள் பிரதிநிதிகள் மூலமெல்லாம் உங்களுக்கு வருமானம் வந்து சேருவதற்கான, தற்காலிக வருமானமாவது வந்து சேருவதற்கான வாய்ப்புகள், அல்லது பணம் சார்ந்த ஆதரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய அன்றாட வருமானம், தினசரி வேலை செய்பவர்கள், தினசரி வருமானத்துக்கு உட்பட்டவர்களுக்கு கூடுதல் வருமானமும், வாராந்திர மாதாந்திர வருமானத்துக்கு உட்பட்டவர்களுக்கும் கூடுதல் வருமானமும் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த ராகு பகவான் 2ஆம் இடத்தில் உலவுவதால் உங்களுக்கு கமிஷன் பேசிக் சார்ந்த வகையிலும் சில வருமானங்களும் இந்த மாதத்தில் அமைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. தற்காலிகமாக ஒரு விஷயத்தில் ஒரு பேச்சுவார்த்தையை முடித்து வைப்பீர்கள், அதன் மூலமும் சில ஒரு வருமானம் கிடைக்கும். அந்த வகையிலையும் இந்த சுக்கிரன் வந்து இதர வருமானங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஏப்ரல் 11க்கு பிறகு அமைகிறது. அந்த இதர வருமானங்கள் என்பது உங்களுடைய நல்ல விஷயங்களுக்காக மற்றவர்களுக்கு ஒரு காரியத்தை செய்து கொடுப்பது, ஒரு வழிகாட்டுவது, அதன் மூலம் அவர்கள் உங்களுக்கு பரிசாக ஒரு அன்பளிப்பாக ஒரு பணம் வந்து சேருவதற்கும், நகை ஆடை ஆபரணங்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அடுத்து விரயஸ்தானத்தை பொறுத்தவரை இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி சூரிய பகவான் பயிற்சி அடைந்து தன்னுடைய உச்ச வீட்டிற்கு வருகிறார். அது சுப செலவு சார்ந்த விஷயம். செலவுகளே 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம். விரயம் என்றால் சுப விரயம், அசுப விரயம் என்று இருக்கிறது. சுப விரயம் என்பது நீங்கள் செய்யக்கூடிய செலவுகளால் உங்களுக்கு தற்காலத்திலும் சரி அல்லது எதிர்காலத்திலும் சரி நன்மைகளை கொடுக்கக்கூடிய விரயமெல்லாம் சுப விரயம்தான். அந்த சுப விரயத்துக்கு உட்பட்டு தான் இந்த சூரியனுடைய பயிற்சி, சூரியனுடைய கோச்சாரம், உச்ச கோச்சாரம் அமைகிறது. வீண் விரயம் கிடையாது. செய்ய வேண்டிய செலவுகளை தவிர்க்கவும் முடியாது. அந்த தவிர்க்க முடியாத செலவுகளாலும் தற்காலத்திலும் சரி எதிர்காலத்திலும் சரி நன்மைகளை அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த கோச்சாரம், ஏப்ரல் மாத கோச்சாரம் சிறப்பாகத்தான் இருக்கிறது. இந்த ரிஷபராசிக்காரர்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் சார்ந்த வழிபாடு செய்து கூடுதல் நற்பலன்களை பெற்றுக்கொள்ள கடவுள் அருள் டிவி நிறுவனத்தின் மூலம் வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.